தாய்மார்களே, என் நாடக்குள்ளின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு தெலுங்காயி மகமாய் நடிக்கும் திண்டுக்கலை சேர்ந்த TS செல்வி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்த ஊரார் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தெலுங்காசிமையில் வாழக்கூடிய கோட்டை பெருமானுக்கும் கோட்டை
கருப்பை கருப்பாய்க்கும் வெகு காலமாக குழந்தைகள் இல்லை. வரமாக வரமிருந்து தாமாக தரப்பெற்றிருந்தாலும் ஒரே கர்ப்பத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். இந்த 7 பெண் குழந்தைகளும் எங்கு செல்லக்கூடாது என்பதற்காக என் தந்தையும் மந்திரியும் சேர்த்து அழகான கோட்டைக்குள் நந்தம் வைத்து வச்சிருக்கார். சற்று நேரம் ஆடிப்பாடி விளையாண்டு விட்டு சீக்கிரமாக அரண்மனை செல்ல வேண்டும். எங்க தெரியுமா செல்ல வேண்டும்? நவராத்திரி சிவராத்திரி ஒருவரையும் காணவில்லை. சற்று ஆடிப்பாடி விளையாண்டு விட்டு தந்தை சொன்ன மாதிரி அரண்மனைக்குள்ளே இருக்க வேண்டும். மயில்கள் ஆடுவதும் கோயில்கள் பாடுவதும் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து பார்ப்பதை போல இவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. சற்று விளையாடணும் என்று ஆசையா இருக்கு. சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சமர்கிரி நாயகர் சரணமையப்பா, சமர்கிரி நாயகர் சரணமையப்பா, சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சமர்கிரி நாயகர் சரணமையப்பா, சாமி சரணமையப்பா. சரணமையப்பா.
பார்த்து கொண்டிருக்கேன். இப்போது வருவார் அப்போது வருவான்னு பார்த்தா 7 பொம்பளை பிள்ளைகளை என்னதான் பண்றாங்களோ தெரியல. கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாண்டு விட்டு தந்தை சொன்ன மாதிரி அரண்மனைக்குள்ளேயே தான் இருக்க வேண்டும். வந்து நின்றார் வாசலின் மேல் கண்டு கொண்டு தெரியல. இருந்தாலும் அவளுக்கு அரண்மனையில் வேலை இருக்கும். எல்லாமே தங்கச்சி தானே. ஆமா, நீ வந்து அது வீட்டுல தண்ணியிலே புடிச்சு வச்சுட்டு அப்புறம் வருவாங்க. அதான் சொல்றேன். ஆடிப்பாடி வேலை செஞ்சா அனுப்பி இருக்காது. ஆடி பெண்ணும் சேராவிட்டா அது வர அழகு இருக்காது. அதனால மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுவதை பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? அதனால ஆடை முழுக நடை நடை மலை அடிக்குதடி நெஞ்சிலாசை வெள்ளம் வடிய கொடை விடிக்குதடி. அப்படித்தான்
ஏமா என்னைய கொஞ்சம் மாத்துக்கிட்டாரு. நீங்க ஆ, 7 பேர் இருக்கீங்க. ஆமா. எழுதி அப்படி தங்கமாச்சுக்குவாரு. என்னத்த இல்ல தங்கமா 7 பேத்த வச்சுப்பாரு. எங்க அக்கா வச்சாங்க 7 பேர் இல்லையா, நந்தவனம் போகணும், ஆடி போடணும், மந்திரி வந்தோம்னா அடியில பிடிப்பாரு. ஐயா அவருக்கு அதான் வேலையா? என்னது மோசமான அடியில பிடிப்பாரு, அடிப்பாரு எங்களை 7 பேத்த. எங்க அப்பா அவர்கிட்டதான் எங்களை அம்மா கொடுத்துட்டு போயிருக்காரு. அக்கா தங்கச்சி 7 பேரு. ஆமா, ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிறக்கிறதே அதிசயம். 7 பேர் பண்ணிருக்கீங்க. 7 பேருக்கு பெத்த முடியுமா? இந்த கண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எங்க அப்பா இருந்து பெத்தாங்க 7 பிள்ளை. எப்படி பெத்தாங்க எங்க அப்பா? இருந்து 7 பிள்ளைய பெத்தாங்க. அந்தவனெல்லாம் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு அவளை அழகா பக்குவப்படுத்தி எங்களை வச்சிருக்காரு. பக்குவமா வச்சிருக்காரு. ஏமா உங்க அப்பா உங்களை 7 பேர்த்தையும் வச்சிருக்கிறாரா? என்ன முறை இது? 7 பேர்த்த கண்ணு காவலமா யார் பாக்குறது? மந்திரியாரு எங்களை பாத்துக்குவாருல்ல. மந்திரியாரு நான் வந்துட்டேன்ல, எங்க அக்கா வந்துருச்சா, வந்தாங்கல்ல, நாங்க புடிச்சு விளையாடுறோம். இன்னொருத்தி வர்றாள அவளா? அவ வரா யார் தெரியுமா? பொன்னவராதி மல்லிகா தங்கச்சி. மல்லிகா தங்கச்சியா? எங்க அக்கா 3ஆவது உங்களுக்கு. அவளை கூப்பிடுவோமா? வாடி மல்லிகை கலசி சாமி மாமாயி நிக்கணும். சாமி வந்து என்ன செய்யணும்? வாயில பழத்தை வைக்கணும்டா. பழத்தை வைக்கலனாலும் ஒரு குஞ்சையாவது வாயில வைங்க. வை வேணாம்டா. எத்தனை நாள் கிளம்ப வந்தாடா? கொள்ளையோரும் கையா பரவாசா பையக்காரிக்கு ஆசைப்பட்டு எப்படி ஆடுறா? ஏண்டி என்னது ஆடுது? இந்த கையால் ஆட்டம் இதை பாக்குறவங்க கிடையா? நான் பாக்கல, நான் அங்க பாக்குறேன். சாமி என்னதான் வேணும்? சாமி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தொட்டும் புறத்தான் பக்கத்துல வேணும்னா குலதெய்வமே அதானே. ஏறிக்கையா ரிக்ஷா இல்ல எத்தனை பேரு? ஐயோ தாளக்காரனுக்கு வெறி எடுத்து போச்சே. பாவி தாளக்காரனுக்கு ஊசி பயல காய்ச்ச பாட்டுல காஞ்சிருப்பான் போல எருமா கதா மாதிரி வந்து பாயிரா என் மேல முடிச்சு என்ன பண்றது? அப்படியே 2 நீ ஒன்னத்தோடு மாமா இந்த பொண்ணுகிட்ட ஏண்டா வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணுவீங்களா? பொம்பளை வேஷம் போட்டு என்னையே இந்த பாடுபடுத்தினா நீ பொம்பளை என்ன பண்ணுவ? ஆமா பரவாயில்ல. 2 நீ ஒன்னத்தோடு மாமா இந்த பொண்ணுகிட்ட அதுக்கே வேணாம். அங்க பாரு மைக்கு பாரு, ஆடுது பாரு. என்னைய பார்த்தா எல்லாத்துக்கும் இப்படிதான் போகும். ஆனா இது என்னமோ இப்படி போயிருக்கு. உன் கூட சேர்ந்த மைக்கா இருக்கும் போல இருக்கு. ஏன்டி தாளக்காரன் ஒன்னவே விட மாட்டேங்கிறேன். என்ன விஷயம்? அவனுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த உனக்கு என்ன தெரியுமா காரணம்? 10 வருஷமா உனக்கு படிக்க தெரியுமா இல்லையா? இங்க பாரு, இன்னைக்கு உன் யோகம் ₹1 பிளேட போட்டு புறாத்தையும் சிரைச்சிட்டு என் மண்டையில விட என் உடம்புலதான் மசிரே நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமா. கீழே என்ன இருக்கு பாடி பாப்பா. 108 போட்டிருக்கு. கீழே பாரு என்ன மேல உள்ளத பாத்துக்கிட்டு போட்டிருக்கா. கண்ணாடி போடணும். ஆமா
பேரம் பேத்தி பக்கம் சொல்லி கொடுங்கன்னா கண்ணு தெரியல எழுத்து அலாலையா தெரியுதுன்ற 108 ஏன் தொப்புல உள்ள 108 கூட உனக்கு பழிச்சு தெரியுதா ஏன்டா எதுக்குள்ள வர்ற விடுற ஏய் அவன் மலையாளத்துல 10 வருஷமா இருந்தேன். அவன் கேரளாக்காரன் போல இருக்கு. அந்த புலிஸ் செக்யூரிட்டியா சரி பரவாயில்ல. இன்னைக்கு நந்தவனத்தில் ஆடணும் பாடணும். நாங்க அக்கா தங்கச்சிங்க 7 பேர் இருக்கோம். நான் வந்துட்டேன். எனக்கு நேரம் மூத்த ஒருத்தருக்கு ஆவரணும்ல. அக்கா வா அக்கா 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 அக்காவா பிடிச்சு பாசம் நீங்க வாடி. அக்கா என்னடி இது? என்னது இது? என்னது உனக்கு படிக்க தெரியுமாடி? அது என்னது? இது என்னது? அது என்னது? அது ஒண்ணானே. எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க நந்தவனத்துல? நம்ம அப்பா நம்ம காவல் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன ட்ரெஸ்? இங்க வா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நீ என்ன ட்ரெஸ் பண்ணிருக்க? எதுக்கு? உன்னையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னை பாரு தம்பி, நான் அழகா இருக்கேன்னு ரேடியோ செட்டுக்காரு, நான் அழகா இருக்கேன்னு 10 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா. நானும் பொம்பளை, நீ பொம்பளை தானே, நல்ல பொம்பளை. இப்படி அவுத்து உதறிக்கிட்டு அப்படி மேல போட்டு இப்படி நின்று பார்ப்போம். நில்லு, நான் ஒத்துக்கிறேன் நீ பொம்பளை. பாரு ஒத்துக்கிட்டே பாக்குறான் பாரு. அத்தாடி வெறி கொண்டு இருப்பான் போல. அந்த பாரு பையன் பாரு ஒத்துக்கிட்டே பாக்குறேன். மந்திரி வந்து அடியில பிடிக்க முடியாது. மந்திரியாவது புடிச்சுக்கிட்டு எந்திரியாவது. மந்திரியா பிடிச்சு எந்திரியா? என்ன ட்ரெஸ் இது? இது பாவாடை தாவணி. பாவாடை என்னடி தொப்புள்ளது? எக்கோ உனக்கு படிக்க தெரியும்ல? படிக்க தெரியும். ஒரு வாட்டி படிச்சு சொல்லுக்கா. என்னடி இது? கீழே என்ன எழுதி இருக்கு? 108 ஐ லவ் யூ. என்னடி நடுவுல தொப்புளுக்கு நடுவுல? அதுதாண்டி ஆட்டு. என்னது ஆட்டு? ஆட்டு இதயம். இதயமா? இதயம் அங்க வச்சிருக்காங்க. கீழே வந்து ஐ லவ் யூ, மேல 108. எவன் பொம்பளை பின்னாடி ஐ லவ் யூ போறானோ கடைசியில 8 வந்து உனக்கு 108. அதுக்காகத்தான் மூஞ்சில எழுதுனா கையில எழுதுனா பார்க்க மாட்டாங்க. இதே நான் தொப்புல எழுதுன்னு வச்சுக்க, என் தொப்புல பாக்குற சாக்கல அதையும் பாத்துக்குவாங்க. ஆமா இருக்கட்டும், பரவாயில்ல. நீ வந்து நான் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு யார் வந்தா சிறப்பா இருக்க? சித்தப்பா சொல்லு. இவளை தூக்கி போட்டு இல்ல பரவாயில்ல, அக்கா தங்கச்சி. சரி பரவாயில்ல. இந்த இடத்துக்கு நீ நான் வந்தா மட்டும் சிறப்பு இருக்காது. இந்த இடத்துக்கு தெலுங்காய் வந்தா சிறப்பா இருக்கும். அம்மா தாயே, அம்மா தாயே. என்ன வேணும்? ஏய் நான் பிச்சை எடுக்கிறேன். அக்காவை கூப்பிட்டு இருக்கேன். தெலுங்காய், தமிழ், இங்கிலீஷ். உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்தம். உலகம் நமக்கு இனி இது என்னது? இது என்னன்னு? பொம்பளை பிள்ளை தானே? ஆம்பளை வேஷம் போட்டு ஒரு நிமிஷம். ஆம்பளை வேஷம் போட்டு அக்கா ஒரு நிமிடம் அப்படி சொல்லணும். ஆம்பளை வேஷம் போட்டு பப்புன்னு ஆடுறேன்ல, அப்ப கிட்ட வந்து அணையில பொம்பளை நினைக்கிறியா? அணையாத புருஷன் முன்னாடி பாக்குற அடிச்சு அக்கா வணக்கம். 7 வருஷம் அந்த ஆடி பாடி விளையாட இருக்கேன். ஆடி பாடி வேலை செஞ்சால் அழப்பு இருக்காது. ஆணுக்கு என்ன விட்டால் சத்தியமா பிள்ளைய பிறக்காது. அழகு இருக்காதுன்னு சொல்ல வேண்டும். அதுக்கு அர்த்தம் அப்படியா? அப்படி மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மான்கள் எல்லாம் புள்ளி குளித்து ஓடுவதை மாடு எல்லாம் மாறி மாறி ஏறுவதும். என்னது? இல்லம்மா ஏறி ஏறி போகுது. அப்படி சொல்ல அப்படி இருக்க வேண்டிய எப்படி இருக்கணும்? ஆட வேணும் பாட வேணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற ஆசை அவளுக்கு இருக்கு. அவளுக்கு இருக்கிறது உனக்கு இருக்கா? எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் வெக்கமா இருக்கு? உங்களுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இருந்தா. இது என்னடி இது வைக்கவே எனக்கு தேவையில்லை. நான் 1வது படிக்கும்போது டீச்சர் அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு பிளாக் போர்டுல. அந்த அழிறப்பர் இருக்குல்ல டஸ்ட் போர்டு, அதை தூக்கிட்டு வந்துட்டேம்மா. உனங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தா மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல், கரூர், மணப்பாறை,
எல்லாத்தையும் வளைச்சு பிடிச்சு இல்ல இங்கிட்டு பையில வச்சுக்குவேன்னு சொன்னேன். ஆமா அம்மா அதான் கேட்டேன். எத்தனை வாட்டிடி கேப்ப சரி பரவாயில்ல பரவாயில்ல. ஐ லவ் யூ ஐ லவ் யூ இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அப்படி சொல்லி ஆடி பாடி வரலாமா? போலாமா? போலாமா? ஏய், எங்க நம்ம காலையில தாண்டி போகணும், இப்பயே எக்கோ போகணும். எக்கோ ஏன்டி? நீங்க பாடிட்டு இருங்க. இந்த பிள்ளை நான் போய் ஒண்ணு ஐயா, வேண்டாம் வேண்டாம். அவளை கூப்பிடாத, நீ மட்டும் போயிட்டு வா. ஏம்மா பொம்பளை போனா என்னக்கா பொம்பளை போலாம். நீ மட்டும் போயிட்டு வா, நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் இப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து போவீங்கல்ல? கூட்டிட்டு தான் போவேன். இப்ப எனக்கு வருது வா. ஏய், வேணாதே, போடி என்கிட்ட. அதனால சின்ன பிள்ளை இருந்தாலும் ஆடி பாடி விளையாட இருக்கு. சேர்ந்து விளையாடுவோமா? சேர்ந்து நான் வந்த காட்சிகள் வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே நான் வந்த காட்சிகள் வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் வெள்ளி நிலவே ஓடி வரவே வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே நான் வந்த காட்சிகள் வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் இல்லக்கா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். என்ன செய்ய வேண்டும்? இப்படியே சவச்சவனு போக கூடாது. அடிக்கணுமா பிடிக்கணுமா? சுள்ளு சிறுக்குன்னு முளைய கிள்ளி அது வைக்கணுமா? இதுல வச்ச மாதிரி கண்ணுல கண்ணுல வச்சா ஆமா. கம்மியா அதனால ஒரு விளையாட்டு விளையாடலாம். 3 பேரும் என்ன விளையாட்டு? 3 பேரும் புடிச்சுக்கிட்டு அடிப்போமா? சொல்லுமா? அப்பா அம்மா விளையாட்டா? அடிச்சு ஏக்காக்கா இந்த பிள்ளை ஆசைப்படுதுக்கா. என்ன விளையாட்டு? நான் அப்பாவா இந்த பிள்ளை அம்மாவா நீ பாப்பாவா? யாரு? அவர் தாத்தாவா? ஐயா, சின்ன பொண்ணு, அக்கா. அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு வேண்டாம். சரிக்கா. நம்ம இருக்கிறது பொம்பளை பிள்ளைகள். ஆமா. அதனால கொஞ்ச நேரம் ஆடி அப்ப ஒண்ணு செய்யுமா? எப்படி? புடிச்சுக்கிட்டு அடிப்போம் 3 பேரும். அது என்ன பிடிச்சிட்டு? போலாட்டம். போலாட்டம். ஆமா. கொண்டு வந்திருக்கியா? எக்கோ உங்களுக்கு எல்லாம் 2 கோல் வேணும். உனக்கு சத்தியமா சொல்றேன், கொப்பரானா உங்களுக்கு எல்லாம் 2 கோல் வேணும். உனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு கோல் இருந்தா போதும். ஒரு கோல் உள்ள இருக்கு, பேக்குக்குள்ள இருக்குக்கா. பேக்குக்குள்ள வச்சிருக்கிறியா? சரி, அப்ப கும்மி அடிச்சு வரலான்னு ஆசை இருக்கு. உன்னை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எப்படி? உன்னை பார்த்த உடனே அப்படி ஆடணும் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறது. இருக்காதா? ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஆசைப்படி பொறிச்சு வரட்டும் தெளிஞ்சிருச்சு உனக்கு கொஞ்சம். அடி அம்மாடி ஆயிரம் வாங்கி தரட்டும். ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான
விளையாட்ட சொல்லணும். நல்ல விளையாட்டமா? ஆனா இப்படி ஆடி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே விட முடியல என்னால. அடியே சின்ன பிள்ளை அங்கிட்டே ஆடுங்க. நான் வந்தவரை தேடிட்டு என்னது என் பாக்கெட் வந்து ₹1 விழுந்துச்சு, அதை தேடிட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. அப்படியா? ஆமா. அப்படி கும்மி அடிப்பாமா? அடிப்பாயா? நல்லா அடிப்பேனே. என்னது புடிச்சுக்கிட்டு அடிப்பேன். என்னது புடிச்சுக்கிட்டு? மூத்திரம் முகர கட்டிடுச்சு. பொம்பளை போடுறீங்க எல்லாம். நீங்க எதாவது கேட்டீங்க அடிப்பாயான்னு. கும்மி அடிப்பாயான்னு கேட்டீங்க. அடிப்பேன். கும்மினா வளைஞ்சு நிமிர்ந்து கும்மி அடிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அந்த காலத்துல எப்படி நம்ம கும்மி அடிச்சாங்க? எங்க அப்பா தான் கும்மி அடிக்கும். அடிக்கும் போது பாருங்க, வலதுகை இங்கிட்டு போகும்போது இங்கிட்டு, இடதுகை இங்கிட்டு போகும்போது இங்கிட்டு. தன்னன நானே தன்னானே தானே தன்னன நானே தன்னானே. எங்க அப்பா தான் அப்படி கும்மி அடிக்கும் போது நான் கவட்டைக்கு நடுவில் உட்காந்துக்குவேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பத்தை அப்படி இப்படி கும்மி அடிக்குமா, பைய போகும் பாரு. வலது பக்கம் போகும்போது இந்த பை இங்கிட்டு போகும், இடது பக்கம் போகும்போது இந்த பை இங்கிட்டு போகும். நடுவில் ஜாக்கெட் போட்டுருக்குமா போடாதா? என்ன சொல்றேன்? எங்க அப்பத்தா சுருக்கு பை இங்க ஒண்ணு போட்டிருக்கோம். ஆமா. ஒரு பை வெத்தலை பை, ஒரு பை காசு வைக்கிற பை. அது இங்கிட்டு இங்கிட்டு போகும்னே. உங்க எண்ணமெல்லாம் இந்த பையில இருக்கு போல இருக்கு. சரி பரவாயில்ல, பரவாயில்ல. கும்மி அடிப்பாமா? தன்னானே தானே தன்னே தன்னானா 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 தன்னே தன்னானே தன்னானே செப்படி பூமுடுத்த சின்னக்கா நீங்க சொன்ன நான் தட்டுவேனா? நீ காட்டு நீ காட்டு, நீங்க தான் நான் காட்டிக்கிட்டு இருந்தேன். கோயில் அம்மனுக்கு சோட காட்டு, அது நீ காட்டு, அது உனக்கு எனக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு. எப்படி? நீங்க பாடுனீங்கல்ல, நான் ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? அப்புறம் பாடு. அது என்ன ராகம்னு மறந்து போச்சு. அதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் போய் பாடுறேங்க. தென்னை மரத்தில் தேங்காய் தொங்குது, மாங்காய் மரத்தில் மாங்காய் தொங்குது.
தொங்குது இங்கேயும் தொங்குது இங்கேயும் தொங்குது இங்கேயும் தொங்குது. நீ எப்ப மாட்ட நானே பாக்கிறேன் நீ எப்ப மாட்ட இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் தன்னை இழுத்து வளர்த்து அங்கே பாரு தெரியும் இந்தா, இந்தா, இங்கே பாரு தெரியும்